என்னுடைய ரோஜா செடிக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணிட்ட பிறகு இலைகள் பெருசா வளர்ந்துருக்கு. கொத்து கொத்தா ஏராளமான மொட்டுக்கள் வச்சுட்டே இருக்கு. இத்தனை பூக்களும் ஒரே நேரத்துல பூத்து பாக்குறவங்க எல்லாம் இப்படி கொத்து கொத்தா பூக்குது, என்னதான் உரம் கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்குங்க. இப்போ இவ்வளோ அழகா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ரோஜா செடியோட இலைகள் அடிக்கடி பூஞ்சை நோயால தாக்கப்பட்டு இந்த மாதிரி இருந்ததுங்க. ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ இருக்கு. இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ரோஜா செடியும் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்குங்க. இந்த வீடியோவில் குறிப்பிடுற எந்த வீடியோவானாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரோஜா செடியோட கிளைகள்லாம் எவ்வளோ மெலிசா இருக்கு, அந்த தண்டுகள்லாம் எவ்வளோ மெலிசா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரே ஒரு ரோஜா மொட்டு இந்த மாதிரி தான் வச்சிட்டு இருந்தது, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. சில மாதங்களுக்கு முன் இது மாதிரி இருந்த செடி தான் இப்போ அழகா ஆரோக்கியமா கொத்து கொத்தா பூக்கள் வைக்குதுங்க. உங்க செடியும் அப்பப்ப பூக்குது ஆனா கொத்து கொத்தா பூக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல சொல்ற டிப்ஸையும் உரத்தையும் அப்படியே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இது நடக்குங்க. இந்த ரோஜா செடியை கட்டிங்ஸ் மூலமா வளர்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அதற்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரோஜா செடியோட தண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கட் பண்ண இடம் தான் இது பாருங்க. ரோஜா செடிகளோட கிளைகளை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஆங்கிலத்தில் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. கவாத்து அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த செடியில் கவாத்து பண்ணதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். இந்த கட் பண்ண இடத்துல இருந்து புதிய புதிய கிளைகளும் நிறைய புது துளிர் விட்டு இலைகளும் வந்திருக்குங்க. இது எல்லாமே சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. முக்கியமான டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் கவாத்து பண்ண தண்டுக்கு கீழே ஒரு கிளை ஃபார்ம் ஆகி இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது வளர்ந்து கொத்து கொத்தா எவ்வளோ பூக்களும் மொட்டுக்களும் வச்சுருக்கு பாருங்களேன். இப்போது கவாத்து பண்ணதுலேருந்து ஒரு கிளையிலேருந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போது இன்னொரு கிளை பார்க்கலாம். இப்போது இந்த கிளையும் கவாத்து பண்ணதுலேருந்து ஃபார்ம் ஆன கிளை தான். இதுலேயும் கொத்து கொத்தா ரோஜா பூக்கள் இருக்கு பாருங்க. அடுத்து இதுவும் கவாத்து பண்ண இடத்துல இருந்து வளர்ந்த மூன்றாவது கிளை. இதுலேயும் பாருங்க நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு, பூக்கள் வச்சிருக்கு. இப்போ நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட மொட்டுக்களும் பூக்களும் இந்த ரோஜா செடி கொடுத்துக்கிட்டே தாங்க இருந்தது. உங்க வீட்டில் இருக்க ரோஜா செடி பூக்கவே மாட்டேங்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரூனிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா உங்கள் செடியிலையும் கொத்து கொத்தா பூக்கள் வைக்கும். என்னோட செடிகளை ப்ரூனிங் பண்ண கிளைகளை பார்த்தீங்க, அதாவது கவாத்து பண்ண கிளைகளை பார்த்தீங்க இல்லையா? கவாத்து பண்ணாத கிளைகள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மட்டும் கவாத்து பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த சைடில் இருக்க இலைகள்லாம் என்ன சைஸில் இருக்குன்னு பாருங்கள். கவாத்து பண்ண சைடை விட இந்த சைடோட இலைகள் எல்லாம் சின்னதாக தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த சைட் கிளைகள்லேருந்து எனக்கு ஒரே ஒரு பூ தான் இன்ன வரைக்கும் பூத்துருக்கு. கவாத்து பண்ண கிளைகள்லேருந்து மட்டும்தான் எனக்கு கொத்து கொத்தா பூக்கள் வந்துட்டுருக்குங்க. அப்போது ரோஜா செடிகளில் ப்ரூனிங் செய்கிறது அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்களேன். ப்ரூனிங் மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது. ப்ரூனிங் செய்த தண்டுகளை தூக்கி போடாமல் அப்படியே ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ரோஸ் கட்டிங்ஸில் வேர் விட வச்சாச்சுங்க. அந்த வீடியோ ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட அவ்வளோ சுலபமாக செய்யலாம். நம்ம சேனலில் எப்பவும் போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ரோஜா செடியை ப்ரூனிங் செஞ்சிட்ட பிறகு எந்தெந்த உரங்கள் எப்படி எப்படி கொடுக்கணும், அதாவது அடிக்கடி கொடுக்கணுமா, ஒரு முறை கொடுத்தா போதுமா, இதெல்லாம் பார்க்கலாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு காய்கறி கழிவுகளை கம்போஸ்ட் உரமாக மாற்றுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரோஜா செடிக்கு முதல்ல நான் கொடுத்தது கம்போஸ்ட் உரம். கம்போஸ்ட் உரத்தை நீங்களே தயாரிச்சிருந்தீங்கனாலும் சரி, கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, ஒருவேளை கம்போஸ்ட் இல்லைனா வேர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம். ஒரு தொட்டிக்கு 2 கைப்பிடி கம்போஸ்ட் கொடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற சித்ரா அவர்கள் கம்போஸ்ட்டை ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பி நியூஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. கலக்கிட்டீங்க போங்க. நிறைய பேர் இந்த மாதிரி அமுச்சிட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கம்போஸ்ட் கூட நன்கு மக்கிய மாட்டு உரம். மாட்டு உரம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா மக்கி இருக்கணும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வெல் டீகம்போஸ்ட் கவ் மேன்யூர் அப்படின்னு கிடைக்கும்.
இந்த மாட்டு உரம் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க, அதாவது ஒரு தொட்டிக்கு ஒரு கைப்பிடி. இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி இருக்கும், இது 2 மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு. ப்ரூனிங் செஞ்சிட்ட பிறகு இந்த 2 உரம் மட்டும் தாங்க கொடுத்தேன், வேற எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் வெறும் தண்ணீர் மட்டும்தான் கொடுத்தேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற உரத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உரம் மட்டும் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கடற்பாசி உரமும் இப்போ இந்த உரத்து கூட சேர்த்து கடற்பாசி உரமும் வாழைப்பழத்தோல் கரைசல் உரம் இருக்கு இல்லையா, இந்த 2 மட்டும் கொடுங்க. இந்த உரத்து கூட சேர்த்து இந்த 2 மட்டும் கொடுங்க. நிறைய உரங்கள் ஏதாவது நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருப்போம், அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காதீங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எந்த உரத்தினால நம்ம செடிக்கு பலன் அளிக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. தோட்டத்து மண்ணில் டைரெக்டாக ரோஜா செடி வச்சுருக்கவங்க இப்போ நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 2 உரம் மட்டும் கொடுத்தா போதுங்க. அது மட்டும்தான் நானுமே கொடுத்துருந்தேன். ஒருவேளை தொட்டியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்போஸ்ட், நன்கு மக்கிய மாட்டு உரம், கடற்பாசி, வாழைப்பழ தோல் கரைசல் இந்த 4ஐயும் சேர்த்து கொடுக்கலாங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஞாபகமா ரோஸ் கட்டிங்ஸ் வீடியோவையும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.